என் இனிய தாய் தமிழ் உறவுகளே, வணக்கம். சேர்மான் தொலைக்காட்சியில நீங்கள் அடிக்கடி விட்டோடிகள் என்ற சொல்ல பயன்படுத்தி வருகிறீர்கள். இந்த விட்டோடிகள் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கான வரைவிலக்கணம் ஏதும் இருக்கா என்று சொல்லி என்னுடைய நண்பர்கள் சிலர் கேட்டிருந்தார்கள். இந்த கேள்விக்கான விடை காணும் நிகழ்வுதான் இன்றைய செருக்களம். ஒரு கப்பல் கடல்ல பயணிக்கும் போது அதுல பொதுமக்கள் இருப்பார்கள். அந்த பொதுமக்கள் யாரை நம்பி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கப்பலுடைய கேப்டன், அதாவது சோழர் கால தமிழ்ல சொல்றேன்னு சொன்னால் கெலபதி. அந்த கெலபதியை நம்பித்தான் அந்த பொதுமக்கள் அந்த கப்பல்ல பயணிப்பார்கள். ஆனால் அந்த கெலபதியால தனித்து நின்று அந்த கப்பலை செலுத்தவும் முடியாது, பொதுமக்களை அவர்களுடைய இலக்கை நோக்கி அழைத்து செல்லவும் முடியாது. அவருக்கு அந்த கப்பல்ல செயிலர்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வோம், இப்போது மாலுமிகள் என்று சொல்வோம், கடலோடிகள் என்று சொல்லி சோழர் கால தமிழ்ல சொல்கின்ற அந்த கடலோடிகள் அவருக்கு தேவைப்படும். அப்ப ஒரு கெலபதி, கடலோடிகள், இந்த 2 பேரையும் நம்பித்தான் அந்த பொதுமக்கள் அந்த கப்பல்ல பயணித்துக் கொண்டிருப்பாங்க. இடையில ஒரு பனிப்பாறையில அந்த கப்பல் மோதிடுது என்று நாங்கள் வச்சுக்கொள்வோம். டைட்டானிக் கப்பலுக்கு நடந்த மாதிரி. அந்த கப்பலால இனி தன்னுடைய இலக்கை அடைய முடியாது. அப்ப அந்த நேரத்துல அந்த கப்பல்ல பயணிக்கிற பொதுமக்கள் என்ன செய்வார்கள்? எப்படியாவது தாங்கள் தப்பி ஓடணும், எப்படியாவது இந்த கப்பலிலிருந்து தப்பி போகணும் என்றுதான் சிந்திப்பார்கள். ஆனால் அதுக்காக நாங்கள் அவர்கள் மீது குறை சொல்ல முடியாது. என்று சொன்னால் பொதுமக்கள் தாங்கள் தங்களை இழக்கிறதுக்கு தயாராக அந்த கப்பல் பயணத்தை தொடங்கவில்லை. அப்ப அவர்களுக்கு தாங்கள் தப்பி போக வேணும். அப்ப அந்த இடத்துல அந்த கெலபதியோ அல்லது அந்த கடலோடிகளோ அந்த கப்பலை விட்டு தப்பி போக முடியாது. அவர்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை, அந்த கப்பல்ல இருக்கிற பொதுமக்களை பத்திரமாக முதல்ல படகுகள் மூலமாக வெளியேற்றி பாதுகாப்பான இடத்துக்கு நகர்த்த வேணும். அதுக்கு பிறகுதான் அந்த கப்பல்ல இருக்கிற கடலோடிகளும் அந்த கெலபதியும் கப்பல்ல இருந்து இறங்கி பாதுகாப்பான இடத்துக்கு போகலாம். அப்ப கெலபதி என்ன செய்வார்? தன்னோட இருக்கிற அதிகாரிகளை முதல் அழைத்து அவர்களுக்கு சொல்லுவார், உங்களுக்கு கீழ் இருக்கிற கடலோடிகளுக்கு அறிவிங்கோ, மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி. அப்ப அவர்களும் என்ன செய்வார்கள்? முதல்ல வயோதிபர்கள், நோயாளிகள், காயக்காரர்கள், சிறு குழந்தைகள், சிறு குழந்தைகளால தனியே பயணிக்க முடியாது, அவர்களால் தனியவே வாழ முடியாது, அவர்களுக்கு அவருடைய தாய்மார் தேவை, அவர்களுடைய தாய்மார், அதுக்கு பிறகு இடம் இருந்தால் சிறுவர்கள், அதுக்கு பிறகுதான் ஆண்கள் என்று சொல்லி கட்டம் கட்டமாக அந்த பொதுமக்களை பாதுகாப்பாக சிறு சிறு படகுகள்ல அந்த கெலபதியும் அவருடைய அதிகாரிகளும் ஏற்றி பாதுகாப்பை அனுப்ப ஏற்பாடு செய்வார்கள். அப்படி அவர்கள் ஏற்றும் போது அந்த கடலோடிகள் சிலர் அவர்களோட போகத்தான் வேணும். அதாவது அந்த படகை பத்திரமாக செலுத்தி கொண்டு போறதுக்கு, அது இயந்திர படகாக இருந்தாலும் சரி, அல்லது துடுப்பு அளிக்கிற படகாக இருந்தாலும் சரி, அதை பத்திரமாக கொண்டு செல்வதற்கு கடலோடிகள் நிச்சயமாக அந்த படகுகள்ல இருக்க வேணும். அதனால அந்த படகுகள்ல சில கடலோடிகள் முதலிலேயே வெளியேறி போவார்கள். சில அதிகாரிகளை கூட கெலபதி என்ன செய்வார்ன்னு சொன்னா, நீங்கள் பத்திரமாக இவர்கள் அழைத்து கொண்டு போற பொறுப்பை பார்த்துக் கொள்ளுமோ என்று சொல்லி அவர்களையும் படகுகளை அனுப்பிவிடுவார். இப்படி பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றிய பிறகுதான் கெலபதியும் அவருடைய அதிகாரிகளும் அவர்களுக்கு கீழே இருக்கிற கடலோடிகளும் அந்த கப்பலை விட்டு வெளியேறுவதற்கான முயற்சிகளை தொடங்குவார்கள். அப்ப அந்த நேரத்துல சில கடலோடிகள் ஒரு சில படகுகள்ல வெளியேறி போகலாம், வேற வழிகள்ல வெளியேறி போகலாம். அதுக்கு பிறகு அந்த அதிகாரிகள் சில படகுகள்ல வெளியேறி போகலாம். கடைசியாக மிஞ்சி இருக்கிற அதிகாரிகளை அழைத்து கொண்டு அந்த கெலபதி அந்த இடத்தை விட்டு வெளியேறி செல்வார். இப்ப இந்த உதாரணத்துல ஒரு சிறு மாற்றத்தோடு நாங்கள் பார்ப்போம். முதலாவதாக அந்த மக்கள் அந்த கப்பல்ல இருந்து வெளியேற வேணும், எப்படியா தப்பி போகணும்னு யோசிச்சு கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல மக்களோட மக்களாக சில கடலோடிகளும் படகுகளை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினால் அவர்களை நாங்கள் விட்டோடிகள் என்றுதான் சொல்லலாம். கடலோடிகள் மட்டுமில்ல, கடலோடிகளுக்கு பொறுப்பாக இருக்கிற சில அதிகாரிகளும் தங்களுடைய கெலபதியினுடைய உத்தரவில்லாமல், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களும் மக்களையும் தங்களுக்கு கீழே இருக்கின்ற ஏனைய கடலோடிகளையும் கைவிட்டு விட்டு அவர்கள் பாதுகாப்பாக படகுகளை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் என்று சொன்னால் அவர்களும் விட்டோடிகள் தான். இப்ப நாங்கள் முள்ளிவாய்க்கால்ல நடந்த சம்பவங்களுக்கு வருவோம். கடந்த 3 வருடங்களாக நான் பல இடங்கள்ல உறுதியாக சொல்லியிருக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, அண்ணன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் அண்ணன் இல்லை என்று நம்புறவர்கள்
அது அவர்களுடைய நம்பிக்கை. மறுபக்கத்துல அன்னைக்கு விளக்கு கொளுத்தின கொஞ்சம் பேர் இருக்கணும். அவை என்ன சொன்னது என்று சொன்னா அண்ணன் 18ஆம் தேதி தான் வீரச்சாவை தழுவி கொண்டவர் என்று சொல்லி. அப்படி அண்ணன் நீங்க சொல்ற மாதிரி 18ஆம் தேதி வீரச்சாவை தழுவி கொண்டவர் என்று சொன்னால், நீங்கள் எல்லாருமே 15, 16, 17ஆம் தேதி போன நாட்கள் தான் நீங்கள் முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேறினீங்க. நீங்கள் வெளியேறும் போது உங்களுக்கு கீழே இருந்தவர்களை கைவிட்டுத்தான் நீங்க வெளியேறினீங்க. மக்களை கைவிட்டுத்தான் நீங்க வெளியேறினீங்க. நீங்கள் யாருமே முள்ளிவாய்க்காலை விட்டு 18ஆம் தேதி வெளியேறவில்லை. எனவே நீங்கள் நான் சொன்ன அந்த கப்பல்ல இருந்து ஓடின அந்த கடலோடிகளை போல, இந்த அதிகாரிகளை போலத்தான் நீங்களும் விட்டோர்கள். அதே நேரத்துல மே மாதம் 18ஆம் தேதிக்கு முதலே பொதுமக்களை, காயக்காரர்களை, நோயாளிகளை, வயோதிபர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சிலர் வெளியேறினார்கள். இவர்கள் தமக்கு வழங்கப்பட்ட கட்டளைப்படி வெளியேறியவர்கள். அந்த வகையில அவர்களை நான் எந்த இடத்துலையும் விட்டோடுகிறேன்னு சொல்லி அழைக்க மாட்டேன். அதுபோல தங்களுக்கு கீழே இருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிவிட்டார்கள். இனி தங்களை போக சொல்லி உத்தரவு வந்துட்டதுன்னு சொல்லி வெளியேறியவர்களும் எந்த விதத்திலையும் விட்டோடுகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. அதுபோல அண்ணன் வெளியேறிவிட்டார் அல்லது அண்ணன் உயிரோடு இல்லையே நினைத்துக் கொண்டு முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேறியவர்களையும் நாங்கள் விட்டோடிகள் என்று அழைக்க முடியாது. போன வருஷம் உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் பிரான்சில் நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் தமிழின அழைப்பு நினைவெழுச்சி நாள் நிகழ்வுகளை உரையாற்றும் போது தேசத்தின் முதல்வி சொல்லியிருந்தவா, தாங்கள் 18ஆம் தேதி தான் முள்ளிவாய்க்காலை விட்டு வெளியேறினவேன்னு சொல்லி. அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னால் 18ஆம் தேதி வரையும் அன்றைய காலை பொழுது வரையும் அங்க நின்ற எந்த போராளிகளையும் நாங்கள் விட்டோடிகள் என்று சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கு விட்டோடிகள் என்று நான் யாரை சொல்றேன் என்று விளங்கி இருக்கு. என் இனிய தாய் தமிழ் உறவுகளே, இத்தோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.